Hello friends, welcome to PHP Tamil tutorial part 21. Nachino நம்ம போன கிளாஸ்ல அதாவது while loop அப்படினா என்ன அப்படினு சொல்லிருந்தேன். நம்ம பார்க்க போறது பார்த்தா do while loop. இது வந்து எப்படி வர்க் பண்ணுது அப்படினு நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ முதல்ல அசைன் பண்ணிக்கிறேன். I அப்படினேட்டு வந்து 0 ன்னு கொடுக்கிறேன். வந்து do while நான் வந்து யூஸ் பண்றேன். பார்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் எக்கோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி அந்த ஐஓ வேல்யூ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அது கீழே வந்து இப்போ வந்து while கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் சேம் ஒரு கண்டிஷன் எழுதிடுறேன். அது I less than 10 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூ 0 அப்படின்னும் போது அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 ஆகும். அப்புறம் I++ ஆனதுடனே இங்கே வரும் 0 அப்படின்னதுடனே ட்ரூ ஆகிடும். ஸோ மேலே போகும். மறுபடியும் இங்கே ++ ஆனதுனால 1 அப்படின்ட்டு வரும். அப்படியே ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் அது do while அப்படின்ட்டு 0 1 2 3 அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம HTML யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் என்னன்றதுக்காக. நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தோன்னா இங்கே 0 வந்திருக்கு. அது கீழே 1 2 3 9 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஏன் இந்த 0 மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் while loop யூஸ் பண்ணி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன் do while யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இப்போ நான் காட்டுறது வந்து டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. உண்மையாகவே whileக்கும் do whileக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்கே பார்த்தோன்னா 10 விட இங்கே SIயோட வேல்யூ சின்னசாக இருந்தால் அது வந்து ரன் ஆகும். ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வந்துட்டு அதுக்கு அடுத்தது எதுவுமே வரல. அதாவது 2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா whileக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது வந்து அப்படியே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் 2 அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதாவது நம்ம இப்போ என்ன ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்கோ பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணிடும். அதாவது do அப்படின்றது செஞ்சிடும். நார்மலாகவே doனா என்ன சொல்லுவீங்க தமிழில் டூனாவே செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் ஒரு டைம் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் போகும். கண்டிஷன் வந்தால் while கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதோட நின்றுது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த do while நம்ம யூஸ் பண்ணுறோம். டூன்றது ஒரு டைம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் while கண்டிஷனுக்கு போகும். ஸோ அதுதான் இந்த whileக்கும் do whileக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.